வெறும் ஒரு பூக்காரிட மகன் தான் இன்றைக்கு ஸ்ரீலங்காவிலே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்காரு. யாரை பற்றி பேசுதோம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். பத்தும் நிசங்க. நேற்று இரவு அவர் அடித்த 100 என்று சொல்லுது 100 இந்த வேர்ல்ட் கப்லேயே ஃபர்ஸ்ட் 100 இருக்குது. மிக சிறப்பான ஒரு செஞ்சுரியை அடித்து ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இல்லாமல் உலக கிரிக்கெட்டுக்கே பெருமை சேர்த்திருந்தார். கங்கார்களின் தேசம் என்று சொல்லப்படுது. அதிலேயும் கிரிக்கெட் உலகின் சாதனையாளர்கள், கிரிக்கெட் உலகின் அரக்கர்கள் என்று சொல்லப்படுது. ஆஸ்திரேலியாவை துவம்சம் செஞ்சிருந்தார். வெறும் 52 பந்துகளில் தான் இந்த 100 ஓட்டங்களை பெற்றிருந்தார். சிறப்பான முறையில் 2வது சுற்றான சூப்பர் 8க்கு தெரிவும் செய்யப்பட்டிருக்காரு. ஒருத்தரால முயற்சி செஞ்சா சாதனை செய்யலும் எந்த இடத்தையும் எட்டேலம் என்று சொல்லுறதுக்கு நிசங்க ஒரு காரணமாக இருக்காரு. ஏன்னு சொன்ன சாதாரணமான ஒரு குடும்பம். இவர தாய் விகாரைக்கு முன்னுக்கு பூவித்தவர். இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் தவிர்க்க முடியாத ஒருத்தரா நிசங்க மாறி இருக்காரு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சனத் ஜெயசூரிய, மலிங்க, மகேல ஜெயவர்த்தன, குமார் சங்கக்கார என்று சொல்லி சிறப்பான ஆட்டக்காரர்கள் இலங்கையில் இருந்த காலத்தில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சிறப்பானது ஒரு அணியாக இருந்துச்சு. இருந்தாலும் அண்மை காலங்களில் ஸ்ரீலங்காவோட கிரிக்கெட்டே ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்குது. இந்த நிலையில சிறப்பானது ஒரு துடுப்பாட்ட வீரரா நிசங்க மாறி இருக்காரு. எந்த அணியா இருந்தாலும் எதிர்த்து துடுப்பாடக்கூடிய ஒரு வீரரா மாறி இருக்காரு. விராட் கோலியை ஞாபகப்படுத்தணும். சேசிங் மெச்சியல்ல சிறப்பா விளையாடக்கூடிய ஒருத்தர், தண்ட அணிக்காக வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். எந்த அணியாக இருந்தாலும் எதிர்த்து சிறப்பான முறையில் ஆக்ரோஷமா விளையாடக்கூடிய ஒருத்தர். அப்படியான ஒரு விளையாட்டைத்தான் நிசங்கவும் வெளிக்காட்டி இருந்தார். நிசங்கட ஆட்டம் தான் நேற்றைய போட்டியை மாற்றி இருந்துச்சு. அவர களத்தடுப்பும் சரி, துடுப்பாட்டமும் சரி, ஸ்ரீலங்காவுக்கு பெரிய அளவில் கை கொடுத்து இருந்துச்சு. இந்த வேர்ல்ட் கப்பில் சாம்பியன் ஆகுறதுக்குரிய தகுதி ஸ்ரீலங்காவுக்கு இருக்குதுன்ற உறுதிப்படுத்தும் வகையில் தான் நேற்றைய போட்டி இருந்துச்சு. நேற்றைய போட்டியை போல ஸ்ரீலங்கா விளையாடுமாக இருந்தால் இறுதி போட்டி வரைக்கும் வர இயலும். சிறப்பானதொரு ஆட்டம். அதுலேயும் நிசங்கக்கு துணையாக குசல் மெண்டிஸும் சிறப்பாக விளையாடி இருந்தார். இப்படியான ஒரு அணியை கட்டியெழுப்புவதா இருந்தா பின்னணியில் இருக்கிற கோச்சராக இருந்தாலும் சரி, சனத் ஜெயசூரிய, அதே போல் லசித் மாலிங்க, அதே போல் தற்போதைய கேப்டன் ரசுன் சாணக்கவா இருந்தாலும் சரி, இப்படியானவங்களோட ஒத்துழைப்போட டீம்ட ஒற்றுமையால் தான் இந்த வெற்றியும் கிடைச்சிது. எனவே நேற்று கிரிக்கெட் பார்க்க போனவங்களுக்கு, மைதானத்துக்கு மெச்ச பார்க்க போனவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை இந்த போட்டி வழங்கி இருந்துச்சு. நிசங்கட துடுப்பாட்டம் வழங்கி இருந்துச்சு. 100 ஓட்டங்கள் என்பது சாதாரணம் கிடையாது. அந்த 100 ஓட்டங்களை செஞ்சுரியை சிறப்பான முறையில் பெற்றுக் கொடுத்து அணியையும் வெற்றி பாதையில் அழைத்து வந்தார். எனவே இதே விளையாட்டு விளையாடுவாங்களா இருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த வேர்ல்ட் கப்பில் ஸ்ரீலங்கா அடையும். நிசங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் முயற்சி, பயிற்சி, வெற்றி. இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்க வேண்டிய விஷயம். நாங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் முயற்சி செஞ்சால் ஒரு நாள் வெற்றி பெற முடியும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரைக்கும் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவுகளை வழங்குங்கள்.